அமெரிக்கா டூம்ஸ்டே அணு ஏவுகணை சோதனை உலகுக்கு எச்சரிக்கையா? ஈரான் மீது அணு ஆயுத குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வரும் அமெரிக்கா, உலகளவில் கவனத்தை ஈர்க்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுத சோதனையை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சோதனை சாதாரண ஏவுகணை சோதனை அல்ல, உலகையே அழிவின் விளிம்புக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தி கொண்ட டூம்ஸ்டே அணுசக்தி ஏவுகணை சோதனை என்பதால் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டூம்ஸ்டே ஏவுகணை என்றால் என்ன? டூம்ஸ்டே என்றால் உலகத்தின் இறுதி நாள் என்ற பொருள். அந்த பெயருக்கு ஏற்ப அமெரிக்கா சோதனை செய்ததாக கூறப்படும் LGA-30G மினிட்மேன் 3 என்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் இன்டர்கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல் ICBM ஏவுகணை மிகப்பெரிய அழிவு சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. இந்த ஏவுகணை அணு ஆயுதங்களை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது. உலகின் எந்த பகுதியையும் சில நிமிடங்களில் தாக்கும் திறன் இருப்பதால் இது அமெரிக்காவின் முக்கியமான அணு ஆயுத அமைப்புகளில் ஒன்றாகும். பசிபிக் பெருங்கடலை கடந்த சோதனை. இந்த சோதனையில் மினிட்மேன் 3 ஏவுகணை பசிபிக் பெருங்கடலை கடந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து மார்ஷல் ஐலாண்ட்ஸ் அருகே விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மார்ஷல் தீவுகள் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள சிறிய தீவுகள். அமெரிக்கா பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் ஏவுகணை சோதனைகளை நடத்தி வருகிறது. இங்கு ஏவப்படும் ஏவுகணைகளின் வேகம், தாக்கம், துல்லியம் போன்றவை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. மினிட்மேன் 3 மிக சக்தி வாய்ந்த அணு ஏவுகணை. மினிட்மேன் 3 ஏவுகணை அமெரிக்காவின் அணு ஆயுத களஞ்சியத்தில் மிக முக்கியமான ஆயுதமாகும். இதன் முக்கிய அம்சங்கள்: தாக்கும் தூரம் சுமார் 9600 கிலோமீட்டர். வேகம் மணிக்கு 24,000 கிலோமீட்டருக்கு மேல். அணு ஆயுத திறன் ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விட சுமார் 20 மடங்கு சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை ஏற்றிச் செல்ல முடியும். சில நிமிடங்களில் மற்றொரு கண்டத்தை தாக்கும் திறன். மீர்வு தொழில்நுட்பம் ஒரே ஏவுகணை பல இலக்குகள். மினிட்மேன் இல் மீர்வ் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸ் என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரே ஏவுகணையில் பல அணுகுண்டுகள் இருக்கும். அவை வானில் இருந்து தனித்தனியாக பிரிந்து பல்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் திறன் கொண்டவை. இதனால் இந்த ஏவுகணை உலகின் மிக அபாயகரமான ஆயுதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அமெரிக்காவின் அணு தாக்குதல் அமைப்பு. அமெரிக்காவின் அணு பாதுகாப்பு அமைப்பு 3 முக்கிய பிரிவுகளைக் கொண்டுள்ளது. இதை நியூக்ளியர் ட்ரையாட் என்று அழைக்கப்படுகிறது. நிலத்திலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள். உதாரணம் மினிட்மேன் 3. நீர்மூழ்கிக் கப்பல்களில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள். அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் போர் விமானங்கள். இந்த 3 அமைப்புகளும் இணைந்து செயல்படுவதால் எந்த நாடும் அமெரிக்காவை அணு ஆயுதத்தால் தாக்கினாலும் உடனடி பதிலடி கொடுக்க அமெரிக்காவுக்கு திறன் உள்ளது. ஈரான் போருடன் தொடர்பு உள்ளதா? இந்த சோதனை ஈரான் தொடர்பான போர் சூழ்நிலையுடன் நேரடி தொடர்பு இல்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா கடந்த பல தசாப்தங்களில் 300-க்கும் மேற்பட்ட மினிட்மேன் 3 ஏவுகணை சோதனைகளை நடத்தியுள்ளது. 2025 நவம்பரிலும் இதே மாதிரியான ஒரு சோதனை நடத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. உலகுக்கு அனுப்பும் அரசியல் சிக்னலா? ஆனால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நேரத்தில் இத்தகைய சக்தி வாய்ந்த ஏவுகணை சோதனை நடத்தப்படுவது அரசியல் வட்டாரங்களில் வேறுவிதமாக பார்க்கப்படுகிறது. சில ஆய்வாளர்கள் இதை அமெரிக்காவின் இராணுவ சக்தியை உலகுக்கு காட்டும் முயற்சி, எந்த போர் சூழலுக்கும் தயாராக இருப்பதாகும் எச்சரிக்கை சிக்னல் என்று விளக்குகின்றனர். முடிவு: அமெரிக்கா நடத்தியதாக கூறப்படும் டூம்ஸ்டே மினிட்மேன் 3 ஏவுகணை சோதனை உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. இந்த சோதனை வழக்கமான இராணுவ நடவடிக்கையா? அல்லது உலக அரசியலுக்கான சக்தி வெளிப்பாடா என்ற கேள்வி தொடர்ந்து எழுகிறது. உலக அரசியல் சூழ்நிலை ஏற்கனவே பதற்றமாக இருக்கும் நேரத்தில் இத்தகைய சோதனைகள் உலக பாதுகாப்பு மற்றும் அணு ஆயுதப் போட்டி குறித்து புதிய கவலைகளை எழுப்பியுள்ளது.